ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து கோலார் பிராண்டு டாய்லெட்டை வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்ட்டு தான் நம்ம வந்து சிங்கிள் பீஸ் டாய்லெட்டு எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், பைப்பு வந்து 4-5 பைப்பு நம்ம மெஷர்மெண்ட்டு கொடுத்துருக்குல்ல, அந்த பைப்புக்கு ஃபஸ்ட்டு கட் பண்ணிடணும். இது பாருங்கள், கோலார் பிராண்டு. இது வந்து நான் வந்து என்ன மாடல்னு பார்த்திங்கன்னா, அதாவது வந்து ட்ராப்பினுடைய வந்து 305 mm இல்லை அளவில் நாங்கள் வந்து இப்போ வாங்கியிருக்கோம். இந்த இது எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணதான் இந்த டயக்ராம் பாருங்கள். இந்த டயக்ராமில் இப்போ இந்த பேசின் வந்து 305 mm ஃபிக்ஸ் பண்ணலாம், 400 mm ஃபிக்ஸ் பண்ணலாம். இது போல் தான் வந்து நம்ம வந்து இந்த டயக்ராம் வச்சு மார்க் பண்ணோம். பாருங்கள், இதில் வந்து கரெக்டாக வந்து நம்மளுக்கு வந்து 305 mm தேவைப்படுறதுனால அந்த ரவுண்டை நம்ம எடுத்துக்கிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ, பேசினுக்கு ஃபிக்ஸ் பண்ணுற ஸ்க்ரூ. இது வந்து சென்ட்ரு வந்து இதில் வந்து ஒரு ட்ராப் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதாவது பி ட்ராப்னு சொல்லுவாங்க, பிவிசியில் கொடுத்துருப்பாங்க கோலார் பிராண்டில். அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த டயக்ராம் மார்க் இது பாருங்கள். இது மார்க் பண்ணி ஹோல்ஸ் போட்டு இதுமாரி ஃபிஷர் போட்டுக்கணும். இது 8 mm ஃபிஷரு. இது ரெண்டுத்துக்குமே வந்து நம்ம வந்து 8 mm ஃபிஷர் போட்டுக்கிறது பெஸ்ட்டு. இது பாருங்கள், இதான் வந்து அந்த பிவிசி மாதிரி பி ட்ராப்பு கோலார் பிராண்டில். கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்க்ரூ போட்டு இதை ட்ரில் பண்ணிடணும். ட்ரில் பண்ணிவிட்டு இதை வந்து இது பண்ணணும். பாருங்க, ஸ்க்ரூ போட்டு ஃபஸ்ட்டு பி ட்ராப்பை வந்து நம்ம வந்து ஸ்க்ரூ போட்டு ஃபிக்ஸ் பண்ணிடணும். இந்த ட்ராப்பை வந்து கரெக்டாக நம்ம கொடுத்துருக்குற 4-5 பைப்பினுடைய சென்டரில் இந்த பைப் இருக்கணும், இந்த ட்ராப்பினுடைய மவுத்து. அதேமாதிரி நம்ம வந்து சைடில் வந்து டைல்ஸ் சைடில் இருந்து எவ்வளோ கேப் விட்ருக்கோமோ அந்த கேப்புக்கும் நம்மளுக்கு கரெக்டாக சென்டராக வச்சு நம்ம வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணணும். இது வந்து ஸ்க்ரூ போட்டு அவங்க கொடுத்துக்கிற மவுத்து வந்து அதேமாதிரி சைட்லேருந்து சென்டராக இருக்கணும். இது வந்து கரெக்டாக வந்து 4-5 பைப்பு வந்து சென்டர் நம்ம கொடுக்குறது வந்து டைல்ஸ் ஃபினிஷிங் லெவல்லேருந்து 305 mm கொடுத்துருப்போம். அதே 305 mm தான் இந்த டாப்பினுடைய அவுட்லெட்டையும் வந்து நம்ம வந்து செட் பண்ணணும். ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிடணும் ஃபுல்லாக. இதில் டைட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை வந்து டைட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் வந்து மெஷர்மெண்ட் பார்க்கணும். இது என்ன மெஷர்மெண்ட்னால், நம்ம சைடுனுடைய கேப்பு, அது நம்ம வந்து ஏற்கனவே வந்து நம்ம சைடு சென்டருனுடைய கேப்பு நம்ம எழுதி வச்சுருக்க பாருங்க. இது வந்து சைடு டைல்ஸ்லேருந்து கரெக்டாக சென்டர் வந்து நான் வந்து 19 இன்ச்சு வச்சுருக்கோம். அட்டாச் டாய்லெட்னால நான் கேப் வந்து கரெக்டான மெஷர்மெண்ட்டு 19 இன்ச்சு நான் வச்சுருக்கேன். இதை பாருங்க, அதனுடைய மவுத்து அதையும் நம்ம வந்து 19 இன்ச்சு வச்சுட்டு கரெக்டாக வந்து இதை ட்ரில் பண்ணணும். அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம ட்ரில் பண்ணிடணும். இதுபோல் ட்ரில் பண்ணி கரெக்டாக வந்து டைட் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம வந்து தூக்கி வந்து கிளாஸ் செட்டை வச்சு ஃபிக்ஸ் பண்ணோம்னா அந்த மவுத்தை வந்து